ஹாய் ஹலோ வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண தகுதியுடைய நண்பர்களாக இருப்பீங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா அந்த போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே பெற்றுட்டு பணிக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சென்றிருப்பீங்க. அப்படி பணிக்கு சென்றவங்களுக்கு இந்த புதுசாக ஒரு 800 நபர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒரு 800 நண்பர்களுக்கு இந்த போக்குவரத்து கழகத்தில் புதிய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்போ கொடுக்க போகிறாங்க, ஸோ அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறி. இந்த 800 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்போ வரும்? நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சில மாவட்டங்கள், விடுபட்ட மாவட்டங்களுக்கு இந்த 800 பேரில் ஒரு 100 150 அந்த மாதிரி 700 800 அந்த மாதிரி பீப்புள்ஸுக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்ரு போயிருக்கு அப்படின்றது தகவல்கள் போயிருக்குங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு எப்போ மீதி இருக்கிற நபர்கள் அனைத்து நபர்களுக்குமே இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வழங்க இருக்காங்க, இதுதான் இப்போ இருக்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா ஒரு ஹாட்டான டாபிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மக்களும் பார்த்திங்கன்னா அந்த போக்குவரத்து கழகத்தில் பயந்துட்டுருக்காங்க, எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருமா வராமல் போகுமா அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா அந்த போக்குவரத்து கழகத்தில் மக்கள் பயத்தோடு இருக்காங்க. ஸோ இவர்களுக்குண்டான ஒரு நல்ல சுமூகமான பேச்சுவார்த்தை பார்த்திங்கன்னா போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் குறிப்பிட்டு நமக்கு கொடுக்குறாருங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பீப்புள்ஸுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த 2026 ஒரு பணி வாய்ப்பு அப்படின்றது கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த பணி வாய்ப்பை அவங்க மிஸ் பண்ணக்கூடாது, இதுதான் டைமு. நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெற்ற நபர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா பணிக்கு திரும்பிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, கடுமையாக இருக்குது. நம்மளுடைய ட்ரைனிங் எல்லாமே போக்குவரத்து கழகத்தில் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஹெவியாக இருக்குது. ஒரு நிமிஷம் நீங்கள் லேட்டாக போனால் கூட லெட்டர் ஃபார்மேட் எழுதிட்டு தான் நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடுமையாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஹேண்டில் பண்ணுங்கள், ட்ரைவ் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணியே ஆகணும். போலியான சர்டிஃபிகேட் யாராவது கொடுத்து சேர்ந்தீங்கன்னா நிர்வாகம் எடுப்போம் நடைமுறைக்கு நீங்கள் கட்டுப்பட்டே ஆகணும். மேலே கேஸ் ஃபைல் பண்ண கூட ரெடியாக இருக்காங்க. ஸோ இப்போ உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே கிராஸ் செக், உண்மைத்தன்மை கண்டறிவதற்கான வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இப்போ பண்ணிகிட்ருக்காங்க பேக்ரவுண்டில். ஓகேங்களா? நீங்கள் இப்போ நிறையா பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா சான்றிதழ் கொடுத்து சேர்ந்துருப்பீங்க, ஒரிஜினல் எல்லாம் காட்டியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்கூலில் தான் படிச்சிங்களா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே போக்குவரத்து கழகத்தில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது சான்றிதழ்கள், போலியான சான்றிதழ்கள் கொடுத்து பணிக்கு நீங்கள் சென்றிருந்தால் நிச்சயமாக இந்த பணியை இழக்க உங்களால் நேரிடும். உடனடியாக உங்களை பார்த்திங்கன்னா பணியிலேருந்து தூக்கிடுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ இனி வரும் காலங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த போக்குவரத்து கழகத்தில் புதிய நடைமுறைகளுக்கு தயார் நிலையில் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்துமே போக்குவரத்து கழகத்தில் உங்களுக்காகவே வெளியிட போகிறாங்க. ஸோ நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க மக்களே. டிஎன்எஸ்டிசியோடைய 2026 நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுடைய பெயர்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த 2026 மிகப்பெரிய அளவில் ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. புதிய அறிவிப்புகள் 2026 வெளியிட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக தயாராகிக்கோங்க. உங்களோட அருகாமையில் இருக்கிற டிரைவிங் ஸ்கூல் இல்லைனா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை சென்று டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸை பெற்று தயார் நிலையில் தயார்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.